அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்து தான் நம்ம அடுத்த பார்ட் வீடியோ பார்க்க போறோம். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ஒரு கலைச்சொற்கள் தொடர்புடைய வார்த்தைகளாக இருக்கும். அம்யூஸ்மெண்ட் அப்படின்றது ஓய்வு நேர கழிப்பு. நம்ம ஃப்ரீ டைம்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஓய்வு நேர கழிப்பு பூங்கா அப்படின்னு அர்த்தம். கான்ஃபரன்ஸ் அப்படின்னா மாநாடு. அமெண்ட்மெண்ட் அப்படின்றது திருத்தம். பாலிட்டியில படிச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். அமெண்ட்மெண்ட் அப்படின்றது சட்ட திருத்தம். சரிங்களா? சோ ஒரு சட்டம் இயற்றப்படுது அப்படின்னா அதுல நிறைய வரக்கூடிய விமர்சனங்களின் அடிப்படையில 2 அவைகளினுடைய பெரும்பான்மையில நிகழ்த்தப்படக்கூடியது இந்த சட்ட திருத்தம். அடுத்து அஜெண்டா அப்படின்றது நிகழ்ச்சி நிரல். சரிங்களா? ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா அதுல என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து ஜெனரல் பாடி மீட்டிங் அப்படின்றது பேரவை கூட்டம். குவாரம் அப்படின்னா கூட்ட நடப்பு எண். இன்னொன்னு இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய பாலிட்டியில குறைந்தபட்ச வருகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஆர்டிகல் யாருக்காவது தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆர்டிகல் 100 குவாரம் குறைந்தபட்ச வருகையை சொல்லக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா மினிட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மினிட் புக் அப்படின்றது என்னன்னா கூட்ட நிகழ்ச்சி குறிப்பேடு. மினிட் புக் அப்படின்னா அந்த டைமிங்ல கூட்டத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அப்படின்றதனுடைய அந்த குறிப்பேடு. அடுத்து புரோபகண்டா ஒர்க் அப்படின்றது விளம்பர வேலை மற்றும் பரப்பு வேலை. விளம்பர வேலை, பரப்பு வேலை. அடுத்து அனாட்டமி அப்படின்னு சொல்லும் போது அது உடற்கூறு நூல். பிசியாலஜி உடல் நூல். பாட்னி அப்படின்றது பயிர் நூல். ஸ்வாலஜி அப்படின்னா விலங்கு நூல். சைக்காலஜி அப்படின்றது உளவியல் நூல், உளத்தியல். சரியா? பிசிக்ஸ்னா பௌதிக நூல். கெமிஸ்ட்ரினா ரசாயன நூல். பாலிடிக்ஸ்னா அரசியல் நூல். எக்கனாமிக்ஸ் அப்படின்றது பொருளாதார நூல். பாக்டீரியாலஜி அப்படின்றது பாக்டீரியாக்கள் அந்த கிருமிகளை பத்தி படிக்கக்கூடியது. சோ கிருமி நூல். என்டமாலஜி பூச்சிகளை பத்தி படிக்கக்கூடியது. சரிங்களா? ஜுவாலஜி தரை நூல், புவியியல். சிவிக்ஸ் குடிமையியல் நூல். ஹார்டிகல்ச்சர் அப்படின்றது தோட்டக்கலை. எடிட்டர் அப்படின்னா இதழாசிரியர். எடிட்டோரியல் அப்படின்னா இதழாசிரியர் உரை. பிரசிடென்சியல் அட்ரஸ் அப்படின்னா தலைமை உரை. காலேஜ் மேகசின் அப்படின்றது கல்லூரி வெளியீடு. மந்த்லி மேகசின்ங்கிறது திங்கள் வெளியீடு. குவார்டர்லி மேகசின்றது முத்திங்கள். அதாவது குவார்டர்லி அப்படின்னா இப்ப ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள். அதை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3. சோ அப்ப 4 மாதங்களுக்கு ஒரு முறை. சரியா? இந்த 4 மாசத்துக்கு ஒரு தடவை வரும், இந்த 4 மாசத்துக்கு ஒரு தடவை வரும், அடுத்த 4 மாசத்துக்கு ஒரு தடவை. சோ 3 திங்கள்ல வரக்கூடியதுனால அது முத்திங்கள் வெளியீடு. அடுத்து ஃபோர்ட்நைட்லி மேகசின் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஃபோர்ட்நைட்லி மேகசின் அப்படின்னா ஃபோர்ட்நைட்லினா திங்களுக்கு இருமுறை, ஒரு மாசத்துல 2 தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை வரக்கூடியது. சரியா? அதுக்கப்புறம் வீக்லி மேகசின் வார வெளியீடு. பேப்பர் ஆபீஸ் அப்படின்றது இதழ் வெளியீட்டகம். பிரிண்டிங் பிரஸ் அச்சகம். பப்ளிஷிங் ஹவுஸ் அப்படின்றதும் பதிப்பகம். ஸ்கூல் புக் பப்ளிஷர் அப்படின்னா பள்ளி நூல் வெளியீட்டாளர். ப்ரூஃப்ன்றது அச்சுப்படி. அடுத்து பாத்தீங்கன்னா கேலி ப்ரூஃப்னா பார்வை அச்சுப்படி. ஃபார்ம் ப்ரூஃப் அப்படின்னா தொகுப்பு பார்வை அச்சுப்படி. பேஜ் ப்ரூஃப் பக்க திருத்துப்படி. அடுத்து எலக்ட்ரிக் ஃபேன் அப்படின்றது காற்றாடி மின்விசிறி. பல்புனா மின்குமிழ். ஸ்விட்ச் தள்ளிப்பிடி பொருத்து. இன்னொன்னு பொத்தான் அப்படின்றதும் ஸ்விட்சுக்கு சொல்லுவாங்க. சரியா? டிஸ்கவரினா கண்டுபிடிப்பு. இன்வென்ஷன் ஒரு புதுமையான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கக்கூடியது. புது பொருள் புனைவு. தொலைபேசி டெலிபோன். தொலைக்காட்சி டெலிவிஷன். அதுக்கப்புறமா ரயில்வே லெவல் கிராசிங்கிறது இருப்பு பாதை கடப்பு இடம். போர்டிங் அண்ட் லாட்ஜிங்கிறது உண்டுரை விடுதி. போர்டிங் அண்ட் லாட்ஜிங்கிறது உண்டு உரை விடுதி. டிராவலர் பங்களான்றது வழிபோக்கர் விடுதி. ரெஸ்ட் ஹவுஸ் அப்படின்றது தங்கு விடுதி. புவர் ஹவுஸ்ன்றது அறக்கூழ் சாலை. ஒர்க் ஹவுஸ் அப்படின்னா தொழிலகம். அட்டெண்டர் கையால். பியூன் ஏவலால். கம்யூனிஸ்ட் அப்படின்னா பொது உடைமையாளர். சோசியலிஸ்ட்னா சம உடைமையாளர். கிரிட்டிசிசம் ஒரு நூல் இருக்கு அப்படின்னா அதை கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க, திறனாய்வு பண்ணி எழுதுறது. சோ அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகள் 2யுமே பேசக்கூடியதுதான் அந்த திறனாய்வு. புக் ரிவ்யூ அப்படின்னா அந்த புக்கை பத்தி ஒரு வேல்யூ ஒரு மதிப்பீடு சொல்றது. பேக்ரவுண்ட் அப்படின்னா பின்புலம். அதை எப்படி சொல்லணும்? பிற்புலம்ங்கிறது கரெக்டான வேர்டு. வில்லன் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா அழிம்பன் கொடியன். இந்த வேர்டெல்லாம் புதுசான வேர்டு. ஆபீஸ்னா அலுவலகம். ரிஜிஸ்டர் ஆபீஸ் முக்கியமான வேர்டு பாருங்க. ஆவண களரி. ரிஜிஸ்டர் ஆபீஸ் அப்படின்றத ஆவண களரி. ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னா பதிவாளர். எக்ஸ்பிரஸ் அப்படின்னா விரைவு வண்டி. வேகன் சரக்கு வண்டி. இத பாருங்களேன். பேசஞ்சர் பிரயாணி வண்டி. இதை நம்ம வாசிக்கும் போது எப்படி சொல்லுவோம்? பிரியாணி வண்டின்னு வாசிக்கிற ஆட்களும் இருக்காங்க. பிரயாண வண்டி அதான் பிரயாணிகள் செல்லக்கூடிய வண்டி பிரயாணி வண்டி. அடுத்து வேகன் அப்படிங்கிறது சரக்கு வண்டி. லாரிங்கிறது சரக்கு மோட்டார் வண்டி. கார்டு வண்டி காப்பாளர். பிரேக் நிறுத்து தடை. இது போலீஸ் கமிஷனர் காவல்துறை ஆணையாளர். போலீஸ் இன்ஸ்பெக்டர் காவல் மேற்பார்வையாளர். சப் இன்ஸ்பெக்டர் காவல் துணை மேற்பார்வையாளர். போலீஸ் ஸ்டேஷன் காவல் கூடம். அவுட் போஸ்ட் புறக்காவல். போலீஸ்மேன் ஊர்காவலர். கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் குற்ற ஆய்வுத்துறை. பிளே கிரவுண்ட் விளையாட்டிடம். தியேட்டர் ஆடரங்கு. ஸ்டேடியம் விளையாட்டரங்கு.
புத்தம் புது கருத்துக்களை, இந்த பூத செயல்களினுடைய நுட்பங்களை இந்த தமிழ் மொழியில் எழுதுறதுக்கு வழி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த கலைச்சொற்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. சோ அது மட்டுமின்றி தமிழ் ஆட்சி மொழி ஆவதற்கு உரிய மொழி அப்படிங்கிறதையும் சொல்லி என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த லெசனை முடிச்சிருக்காங்க. சரிங்களா? சோ நம்ம இதோட கண்டினியூஷனான அடுத்த பார்ட் வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் புது டாபிக்ல இருந்து பார்க்கலாம்.